அணியக்கூடாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். பட்டாடை அணியக்கூடாது. அதே மாதிரி காவி சிவப்பு நிற ஆடைகள் அணியக்கூடாது. கரும் சிவப்பு நிற ஆடைகள் அதுல ஏதாவது கலர் மிக்சிங் ஆயிருந்துச்சுன்னா அணியலாம். வெறுமனே சிவப்பு கலர்ல உள்ள ஆடை, காவி கலர் உள்ள ஆடை ஆண்கள் அணியக்கூடாது. ஏன்னா இது மத அடையாளமாக பார்க்க, அந்த காலத்துல அது மத அடையாளம் தான் காமிக்கிறது. ஹதீஸிலே தெளிவா தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி உருவப்படம் தெளிவா இருக்கிற மாதிரி ஆடை அணியக்கூடாது. பின்னாடியோ உருவப்படம் இருக்குன்னு வைங்க, அப்படியே நீங்க போய் தொழுதீங்கன்னு சொன்னா அவங்க தொழுகை மக்ரூ ஆயிடும், மக்ரூ தஹரி. அதனால உருவப்படம் உள்ள ஆடை அணியக்கூடாது. அப்படி ஏதாவது ஆடை அணிஞ்சிருந்தா தொழுகிற நேரத்துல உன்னால கழட்டிட்டு வேற ஆடை மாத்திக்கணும், இல்லாட்டி அதுக்கு மேல வேற ஏதாவது போட்டு மறைச்சுக்கணும். வெளியில தெரியற மாதிரி அந்த ஆடை இருக்கக்கூடாது. அதே போல கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாது. இப்போ பேண்ட் போட்டாலும் கைலி கட்டினாலும் பைஜாமாவும் கரண்டைக்கு மேலதான் இருக்கணும். அல்லாஹ் கரண்டைக்கு கீழே ஆடை அணிப்பவர்களே வறுமை நாள்ல ரஹ்மத்துடைய பார்வையால பார்க்க மாட்டான், அவர்கள்ட்ட பேச மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. நீங்க யோசிச்சு பார்க்கணும், இதுல என்ன நம்ம தப்பு செஞ்சோம்? அடுத்தவனை அடிச்சு துன்புறுத்தி அவனுடைய பொருளை அபகரிக்கிறது குற்றம் இல்லைங்களா? நம்ம சொந்த காசுல வாங்கின ஆடை, நம்ம சொந்த காசுல வாங்கின ஆடைய நாம என்ன செஞ்சிருக்கோம்? கரண்டைக்கு கீழே அணியிறோமா? இதனால யாருக்கு என்ன நஷ்டம்? நம்ம கரண்டைக்கு கீழே ஆடை அணியதுனால யாருக்காவது நஷ்டமா? யாருக்காவது பாதிப்பா? ஒண்ணுமே இல்லை. ஆனா ஹதீஸ்ல என்ன எச்சரிக்கை வந்திருக்கு? என்னங்க? அல்லாஹ் மறுமையில ரஹமத்தான பாதையை பார்க்க மாட்டான், அவங்கள பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்த மாட்டான், துன்புறுத்தும் வேதனை அவர்களுக்கு இருக்குதுங்கிற எச்சரிக்கை ஹதீஸ்ல வந்திருக்கு. இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இதுக்கு ஏன் சொல்லப்பட்டுச்சு? யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது இஸ்லாமிய கலாச்சாரத்தை மீறுவது. இஸ்லாத்துக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கு. தலைமுடி இப்படித்தான் இருக்கணும், தாடி இப்படி இருக்கணும், ஆடை இப்படி இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், பேசணும், பழகணும், எல்லாம் இருக்குதுங்களா? இந்த கலாச்சாரத்தை மீறது இருக்குதே அது பெருப்பாம். அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய எச்சரிக்கை. தன்னுடைய ஆடைய, தன்னுடைய காசுல வாங்கின ஆடைய கரண்டைக்கு கீழே அணியறதுக்கு கூட இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அது இஸ்லாமிய பண்பாட்டை மீறுவது. இப்ப எதனால அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை கரண்டைக்கு கீழே ஆடை அணியறதுக்கு வந்திருக்குன்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு என்று இருக்கக்கூடிய நாகரிகத்துக்கு மாற்றம் செய்வது அது கூட. அதனால நம்முடைய சொல், செயல், நடைமுறை, பாவனை எல்லாமே இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்குமானால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், அது நம்முடைய கடமையாக. அதே மாதிரி நம்ம அறிஞ்சிருக்க வேட்டி கட்டியிருக்கோம் அப்படின்னா அடுத்தவங்க பார்வையில படுற மாதிரி முழங்காலுக்கு மேல உயர்த்திடக்கூடாது. சில மாற்றவர்கள்லாம் பார்க்கணுமா இல்லைங்களா? தொடை வர தெரியற அளவுக்கு உயர்த்தி கட்டிட்டு வெளியில போவாங்க வருவாங்க. நமக்கு அவுரத்து இது வரைக்குங்க தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் அவுரத்து கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி. அதனால முழங்கால் தெரியற மாதிரி அதுக்கு மேலேயோ ஆடையை உயர்த்தி கட்டிட்டு வெளியில நம்ம போகக்கூடாது. மற்றவங்களுடைய பார்வையில படுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் ஹராம். அதை விட்டு முழுமையாக தவிர்த்திருக்கணும். முழங்கால் அந்த கரண்டைக்கு மேல வரைக்கும் தான் ஆடை இருக்கும்.